அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுடைய புகழையும் ஜோதிடத்தில் அம்மனுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் தான் பகிர்ந்துக்க போகிறேன் உங்ககிட்ட. நான் சேலம் மாவட்டம் மேச்சேரியில் இருக்கேன். எங்கள் ஊரில் பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோவில்னால் அது ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில். இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பே தோற்றுவிக்கப்பட்ட இந்த கோவில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட்டு சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. தினமும் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அலங்காரங்களும் மக்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்வை கொடுக்குது. அமாவாசை சிறப்பு பூஜையானது அதிகாலை முதலே மக்கள் கூட்டம் பெருவாரியாக அங்கே கூடி மகிழ்கிற ஒரு அமைப்பை நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இந்த ஒவ்வொரு தமிழ் திருவிழாக்களையும் தமிழ் விழாக்கள் வரும் பொழுதும் சிறப்பு அலங்காரங்கள் காண கண் கோடிகள் வேணும். இப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற இந்த அம்மனுடைய கோவில் எங்கள் ஊரிலேயே மிக சிறப்பு பெற்றது. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக போற்றப்படுது. வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாம் சுற்றுலாத்தலம் போல் இங்கே வர்றதுண்டு. இந்த அம்மனுடைய சிறப்பு என்னன்னா, மாசி மாசத்துல திருவிழா போடுறது. மாசி மாச திருவிழாங்கிறது தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழா சின்ன தேர் இழுத்தல், பெரிய தேர் இழுத்தல், விநாயகர் தேர் இழுத்தல் மற்றும் சத்தாபரணம் இது போன்ற நிகழ்வுகளோட தேர் பொங்கல் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, அதுலேயும் என்ன சிறப்புகள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பௌர்ணமியை ஒட்டி தான் இந்த தேர் திருவிழா நடக்கும். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த கோயில் தோற்றுவிக்கப்பட்டு பௌர்ணமியை ஒட்டி தான் இந்த தேர் திருவிழா நடக்கணுங்கிறத உறுதி செய்த ஒரு மகான் இருப்பார் இல்லையா. அவர் ஒரு ஜோதிடரா, ஆன்மீகவாதியா, கடவுளின் அவதாரமா, எப்படியாவது ஒன்று இந்த மக்களுக்கு நல்லது தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு ஒன்று கணிச்சு அவர் அந்த மாசி மாத பௌர்ணமிக்கு அருகில் இந்த விழாவை முடிவு செய்திருக்கார். அப்படி அந்த விழாவில் பௌர்ணமி கூடி, அதாவது மாசி மாதம்னு எடுக்கிறப்போ நமக்கு கும்ப ராசியில் சூரியன் இருப்பார். மக நட்சத்திரம்னு எடுக்கிறப்போ சிம்ம ராசியில் சந்திரன் இருப்பார். இந்த தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு சூரியனுக்கு அந்த மாதத்தில் கிடைச்சிடுது. கும்பராசியிலிருந்து சூரியனுக்கு 7ஆம் பார்வை ஒன்று மட்டும்தான் இருக்கும். அது தான் வீடான சிம்மத்தை பார்வை செய்யுது. அந்த மாசி மாதத்தில் நட்சத்திரங்கள் என்னென்ன இருக்கும், அதாவது மாசி மாதத்தில் சந்திரன் சிம்மத்துக்கு வரும் பொழுது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகம், பூரம், உத்திரம். உத்திரத்தில் உடைப்பட்ட நட்சத்திரமாக உத்திரம் வரும். இப்படி மக நட்சத்திரத்தில் சந்திரன் வர அந்த டைமில் தான் இந்த திருவிழா நடக்கும். அது எங்கள் ஊரில் மாசியில் ஒரு தேரு, மகத்தில் ஒரு தேருன்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது. இந்த மாசி திருவிழாவை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமியை ஒட்டி வர்றதுனால மிகச்சிறப்பு பெற்றது அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம ஜோதிடத்துக்குள்ளேயும் இந்த அமைப்பு இருக்கும். பல யோகங்கள் நம்ம ஜாதகங்களில் இருக்குது. சுமார் 2000 யோகங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதில் முதன்மையான ஒரு யோகமாக சந்திர அதியோகம் சொல்லப்படுகிறது. இந்த சந்திராதி யோகங்கிறது பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடியது, பௌர்ணமிக்கு முன்பின் வரக்கூடியது. சந்திரன் நல்ல ஒளி நிலையில் இருக்கும் பொழுது, சந்திரன் முழு நிலவாக வானத்தில் மக்களுக்கு காட்சி அளிக்கும் போது வரக்கூடிய யோகம்தான் சந்திராதி யோகம். அதையும் சிம்மத்தை சூரியன் பார்த்து, சிம்மத்தில் சந்திரன் இருந்து சந்திரன் சூரியனை சுபத்துவப்படுத்தி அந்த ஒளியை திரும்ப சந்திரனுக்கே சூரியன் திருப்பி கொடுத்து தன் வீட்டையும் பலப்படுத்தி, இதுவும் ஒரு அரச யோகமாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட 2000 யோகங்கள்லேயே பிரசித்தி பெற்ற யோகமாக சொல்லக்கூடிய சந்திராதி யோக காலகட்டங்களில் தான் இந்த அம்மனுடைய திருவிழா நடக்குதுங்கிறது தான் இங்கே பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக இருக்குது. பல ஊர் மக்கள் கூடி இந்த திருவிழாவை நடத்துகிற அழகு
காண கண்கோடி வேணும். அங்கே தேர் இழுக்கிற விழா எப்படி இருக்கும் தெரியுங்களா? குழந்தைகளும் வயோதிகர்களும் சலிக்காமல் நின்று தேர் இழுக்கிற அந்த விழாவில் கலந்துக்குவாங்க. அந்த இடத்துல நான் அதை பார்வை செய்யும் பொழுது எனக்கு தோணுற விஷயம், இது அம்மனுடைய அவதாரம். அம்மன் தான் வயோதிக தாத்தா பாட்டியாகவும் சிறிய குழந்தைகளாகவும் அவதாரம் எடுத்து தன் தேரை தானே இழுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு தோணியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மனதளவுலேயும் உடல் அளவுலேயும் பலம் இல்லாமல் இருக்கும். அந்த வயசில் குட்டி குழந்தைங்க கூட ஆசையாக ஆர்வமாக இழுப்பாங்க. வயசானவங்களுக்கு மனோபலத்தினால தான் அந்த தேர் இழுக்கிற விழாவுக்கெல்லாம் கலந்துக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற அந்த இனிய நாளுங்கிறது எங்கள் ஊர் பத்ரகாளி அம்மனுக்கு உரிய நாள். இதில் நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, அவ்வளவு சிறப்பு மிகுந்த நாளை திருவிழாவாக கொண்டாடணுங்கிறது அன்றைய ஜோதிடருக்கோ அன்றைய ஆன்மீகவாதிக்கோ அன்றைய அம்மனின் அருள் பெற்ற பெரிய ஞானிக்கோ தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் ஜோதிடத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு 10/11. அதை ஜோதிட ஞானிகள் கண்களுக்கு மட்டுமே புலப்பட்டு அந்த சந்திராதியோக பலனை முதன்மைப்படுத்தி பலன்களை அறிஞ்சு உணர்ந்து மக்களுக்கு சொல்லி எங்களை போன்ற ஜோதிடர்களுக்கும் இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தி இதில் நிறைய நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களையும் பௌர்ணமி சந்திரனாக மிளிர வைத்த ஜோதிட ஆசிரியர்களை வணங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் ஊர் அம்மனை வழிபாடு செய்கிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த சந்திராதி யோகம் ஞாபகத்துக்கு வரும். இதை கண்டுபிடித்து கொடுத்த ஞானிகள் ஞாபகத்துக்கு வருவர். இந்த அம்மனுடைய புகழ் பேசுகிறதுக்கே ஒரு தனி அருள் அம்மன் நம்மளுக்கு கொடுத்துருக்கணும். இப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற இந்த அம்மனுடைய இன்னும் ஜோதிடம் சார்ந்த சில சிறப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கால்நடைகள் தானம் தரப்படுகிறது. ராகு கேது மற்றும் சனியின் தாக்கம் அதிகமாக இருப்பவர்கள் இந்த கால்நடைகள் தானம் கொடுக்குற வழக்கம் வச்சுருக்காங்க. ஆடு கோழி இதையெல்லாம் காவு கொடுத்து பொங்கல் கொடுக்கறது, மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்கள் இங்கே இருக்குது. பூவாக்கு கேட்குற பழக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாமே எல்லா சுபகாரியங்களுக்கும் பூவாக்கு கேட்டு தான் குடும்பத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களை பண்ணிக்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற சிறப்பு கோயில்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு இந்த அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டு தான் செய்வாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற அம்மனாக இவங்க இருப்பாங்க. இங்கே ராகுகால பூஜை மிகவும் சிறப்பு பெற்றது. இங்கே இயற்கையாக தோன்றிய பாம்பு புற்று, அதை இப்போ கொஞ்சம் புனரமைச்சு இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி புனரமைச்சிருக்காங்க. இது இந்த கோயிலுடைய மிகச்சிறந்த சிறப்பு. காலபைரவர் அதனினும் சிறப்பு. தட்சிணாமூர்த்தி தென்முகம் பார்த்த தட்சிணாமூர்த்தி அதனினும் சிறப்பு. இப்படி எல்லாமே சிறப்பு. கோபுரங்கள், நல்ல அழகிய கோபுரங்கள், கண் கவர்ந்த கோபுரங்கள் இங்கே இருக்கும். கோபுரங்களை சுற்றி கடைகள் அவ்வளவு அழகாக இருக்கும். ஆக இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும் பொழுதே நமக்கு அந்த யோகம்ங்கிறது ஒன்று கிடைச்சிரும். நம்ம மனதும் சந்திரனை போல் மிகவும் அழகாக மாறும். மனசில் குழப்பம் இருக்கா, மன அழுத்தம் இருக்கா, குழப்பங்கள் பயம் இருக்கா, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே புத்துணர்வும் புதிய சக்தியும் தன்னம்பிக்கையும் வந்துடும். அதனால் இந்த மாதிரியான சிறப்பு பெற்ற அம்மனை எல்லோரும் வழிபாடு செய்து உங்கள் வாழ்வில் நலம் பெற வாழ்த்துக்கள்.